கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட சபை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கிறேன். நாம் இந்த மாதத்திலும் நாம் தொடர்ந்து சீர்திருத்தத்தை குறித்ததான தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது முதலாவதாக மோசேவின் சீர்திருத்தம், மோசே எவ்வாறு அவருடைய வாழ்வில் சீர்திருத்தினார். அதைத் தொடர்ந்து யோசுவாவினுடைய வாழ்க்கையிலும், கடந்த வாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலும், கடந்த வாரம் மாலையில் பார்க்கும்பொழுது ஆசா ராஜாவுடைய வாழ்க்கை, அவர் எவ்வாறு சீர்திருத்தத்தை மேற்கொண்டார் என்று நம்ம பார்த்தோம். இன்றைய காலையில் பார்க்கும்பொழுது நம்ம யோசேபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கவிருப்பது எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்த சீர்திருத்தத்தை குறித்து தான் நம்ம பார்க்கவிருக்கிறோம். நம்ம எல்லோரும் அறிந்த வண்ணமாக இந்த அக்டோபர் மாதமானது சீர்திருத்த மாதமாக நம்ம குறிப்பாக நம்ம ரிஃபார்ம்டு சர்ச்சஸ் அந்த சபைகளில் நம்ம அதை அனுசரித்து வருகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நம்ம எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிப்போம். வேதத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சில நபர்களை குறித்து பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் ரொம்ப தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கூறுபவையாக காணப்படுகிறது. குறிப்பாக மோசையை குறித்து பார்ப்போம் என்றால், ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல தேவன் என்ன பண்ணார், மோசையோடு கூட பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக கண்டேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸோ யோவான் ஸ்நானனை குறித்து நம்ம பார்ப்போம் என்றால் என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்பொழுது, ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவரில் யோவான் ஸ்நானை பார்க்கலும் பெரியவன் என்னது, அவருக்கு முந்தினவனும் இல்லை, அவருக்கு பிந்தியும் யாரும் இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். சாலமோனை குறித்து பார்க்கும்பொழுது, சாலமோனுக்கு ஒத்த ஞானத்தை உடையவன் சாலமோனுக்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது எசேக்கியாவை குறித்து என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 18 5ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே எசேக்கியாவை போல் யாரும் இல்லையா, முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ராஜா யூதா தேசத்திலே இருந்ததில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி தான் நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது யோசியா ராஜாவை குறித்து கூட ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. யோசியா ராஜாவை பார்க்கும்பொழுது 23ஆம் அதிகாரம், அதே 2 ராஜாக்கள் 23 25 நம்ம வாசிப்போம் என்றால், அவருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வாசிங்கள் எனக்காக. 23 25. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று நான் யோசியா ராஜாவை பார்க்கும்பொழுது, அவர் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததில் யோசியாவை போல ஒரு ராஜா அவருக்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைய நாளிலும் கூட நம்ம எசேக்கியாவின் வாழ்க்கையில் எசேக்கியா ராஜாவின் சீர்திருத்தம் என்று பார்க்கும்பொழுது, எசேக்கியா பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை தன்னுடைய வாழ்நாளில், குறிப்பாக அவர் பதவியேற்ற பிறகு அவர் செய்த காரியங்களை நம்ம 3 இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது 3 இடங்களில் நாம் அதை வாசிக்க முடிகிறது. குறிப்பாக இன்று நாம் பார்த்த பகுதி 2 ராஜாக்களில் நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்களில் பார்க்கும்பொழுது இந்த 18ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரை வாசிக்க முடியும். 2 நாளாகமத்தில் பார்க்கும்பொழுது 28ஆம் அதிகாரம் தொடங்கி 33ஆம் அதிகாரம் வரை நம்ம எசேக்கியாவை குறித்தான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் நம்ம வாசிக்க முடியும், 36ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரை. ஆக இந்த 3 பகுதியிலும் நாம் ஒரு சேர வாசித்து பார்த்தால் ஒரு முழுமையாக எசேக்கியாவை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்.
ஆக இன்றையும் கூட நம்ம பார்ப்போம். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிங்கள் 2 ராஜாக்கள் 18:1 எனக்காக வாசியுங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் ஆகிய எசேக்கியா ராஜாவானான். தொடர்ந்து வாசிங்க. 2. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து அரசாண்டான். ஆபி. இங்கே பார்க்கும்பொழுது எசேக்கியாவுடைய தகப்பன் பெயர் பார்க்கும்பொழுது ஆகாஸ் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய தாயின் பெயர் பார்க்கும்பொழுது சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பெயர் ஆபி என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அவருடைய தாய் தகப்பனை பார்க்கிறோம். அவர் 25 வயதாக இருக்கும்பொழுது இந்த எருசலேமிலே ராஜாவாக அவர் ஏற்படுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த எசேக்கியா ராஜா எத்தகைய சீர்திருத்தத்தை தான் வாழ்ந்த நாட்களில் செய்தார், அதுதான் நமக்கு இன்றைய பாடம். ஆக இன்று 3 அல்லது 4 கருத்துக்களாக நாம் இதை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும்பொழுது இந்த எசேக்கியா ராஜாவின் சீர்திருத்தத்தை பார்க்கும்பொழுது அவர் அந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கு ஏதுவான சூழல்கள் இல்லாதிருந்த போதும் கூட அவர் சீர்திருத்தத்தை செய்ய அவர் முயற்சித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காலை தேவ செய்தி கேட்டோம். யோசபாத்தை குறித்து போன வாரத்தில் ஆசா ராஜாவை குறித்து நம்ம கேட்டோம். ஆசா ராஜாவுக்கு போன வாரம் போதவர் சொல்லும்போது சொன்னார், சாலமோனுடைய கொள்ளு பேரனுடைய பையன், அவருடைய மகன் தான் யோசபாத்தை நம்ம இன்று பார்த்தோம். ஆக யோசபாத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆசா ராஜா ஒரு நல்ல ராஜாவாக காணப்பட்டார். ஓரளவு, ரொம்ப மோசமான ராஜாவாக இல்லை. அவருடைய மகன் யோசபாத்து அவர் அதை தொடர்ந்து பல்வேறு காரியங்களை சீர்திருத்தமாக மேற்கொண்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் எசேக்கியா ராஜாவாகிற போது அவருக்கு இருந்த சூழ்நிலை மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழல். ஏன்னா இதற்கு முன்னாடி யார் ராஜாவாக இருந்தார் என்று பார்க்கும்போது இவருடைய தந்தை யார், ஆகாஸ் ராஜாவாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆகாஸ் ராஜா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டார் என்று பார்க்கும்பொழுது தேவனை முற்றிலும் விலகினவராய், இந்த யூதா தேசத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரையும் தேவனுக்கு விலகி தேவ ஆராதனை மேற்கொள்ளாத ஒரு மக்களை உருவாக்கினவராய் யார் காணப்படுறாரு, எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன் காணப்படுவதை நம்ம இதிலே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 16 2-4 வசனங்கள் வாசிங்கள். 2 ராஜாக்கள் 16 2 முதல் 4. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாக இருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். போதும் சார். இங்கே பார்க்கும்பொழுது இந்த ஆகாஸ் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் எப்படி காணப்படுறார் பார்க்கும்பொழுது அவர் தன் தகப்பனாகிய தாவீதை, காலைல கூட போதவர் சொன்னார், யாரெல்லாம் தேவனுக்கு நெருக்கமாக தேவனுடைய காரியங்களை செய்கிறார்களோ அவங்களாம் எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க, தாவீதை போல, தாவீது செய்ததை போல செய்தால் எப்படி அவங்க தேவனுக்கு நெருக்கம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது ஆகாஸ் ராஜா என்ன பண்ணுறாராம், தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன பண்ணுறாரு, செய்யாமல். அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், தன் குமாரனை முதலாக என்ன பண்ணாராம், தீக்கடக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆகாசுடைய குமாரன் யார் இங்கே, எசேக்கியா ராஜா. ஆக எசேக்கியா ராஜா எப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து அவர் வரான்னு பார்க்கும்பொழுது முற்றிலுமாக தன்னுடைய தகப்பன் தேவனை விட்டு விலகி பல்வேறு விதமான பாகால்களையும் அந்த அந்நிய தேவர்களையும் வழிபடுகின்ற ஒரு சூழலுக்கு மாற்றப்பட்ட ஒரு தேசத்தில் அந்த சூழலில் தான் அவர் வளர்றார். ஆக இவர் 25 வயதில் ராஜாவாகிறாரு. அந்த 25 வருடம் யாரோட தான் வளர்றாரு, தகப்பனோடு வளர்றாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யாரை மாதிரியாக பின்பற்றுகிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். எசேக்கியா ராஜா பார்க்கும்பொழுது அந்த 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18 பார்க்கும்பொழுது 3ஆம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18:3 நாம் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று பார்க்கிறோம். ஆகாசு செய்யவில்லை, ஆனால் அவருடைய மகன் எசேக்கியா என்ன பண்ணுறாரு, கர்த்தரின் பார்வைக்கு
ஏற்புடையதை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஒரு சீர்திருத்தமோ அல்லது மாற்றமோ ஏற்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சூழலை இல்லை என்னுடைய பின்னணி இப்படி இருக்குது, என்னுடைய குடும்பம் இப்படி, என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியல. பல பேருடைய கருத்து அப்படி தான் காணப்படுகிறது. அது இந்து பின்னணியில் இருந்தாலும் சரி, இல்லை ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, நமக்கு பல வேளைகளில் அத்தகைய ஒரு பாரம்பரியத்திலிருந்து வெளியே வருவது என்ன பண்ணுறது, மிகவும் ஒரு கடினமான அல்லது முடியாத ஒரு சூழலாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியா ராஜா பார்க்கும்பொழுது தன்னுடைய குடும்பத்திலேயே ஒரு பெரிய நெருக்கம் அவருக்கு காணப்பட்ட போதும் கூட அவர் அதை உடைத்து வெளியே வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவர் அது வளரும்போது அவருடைய தாயானவள் அவளை நெறிப்படுத்தக்கூட்டு இருக்கும், தாயானவள் அவருக்கு அந்த வேதத்தை சொல்லக்கூடியிருக்கும் என்று நம்ம வேத பண்டிதர்கள் கூறுவது. ஏன்னால் ஆபி, அவருடைய தாயார் பேர் என்னன்னு பார்க்கணும்னா ஆபி என்று பார்க்கிறோம். அந்த ஆபி என்பதற்கு காட் இஸ் மை ஃபாதர், தேவன் என்னுடைய தகப்பன் என்ற பொருள் காணப்படுகிறது. ஆகவே இந்த தாயானவள் எசேக்கியாவை வளர்த்திருக்கக்கூடும் என்று விசுவாசிக்கிறார்கள். அது எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்பொழுது எசேக்கியா ராஜா தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக அவர் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். மேலும் கூட அதே 16ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் நாம் வாசிக்கும்பொழுது அவருடைய தகப்பனுடைய மாதிரியை எசேக்கியா பின்பற்றியிருந்தால் நிச்சயமாகவே அவர் இத்தகைய யூதா தேசத்து மக்களை தேவனுக்குள்ளாக திருப்பி இருக்க முடியுமா என்றால் முடியாத காரியம். ஏன்னா 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த ஆகாஸ் ராஜா என்ன பண்ணிட்டார்னா, இந்த அசரியா ராஜா மற்ற ராஜா சீரிய தேசம் மற்ற அந்நிய தேசம் காலையில் நம்ம மேப் போட்டார் பாஸ்டர் பார்க்கும்பொழுது, சைடில் சுற்றி ஒரே எதிரிகள் தான் யூதாவை சுற்றி. ஒரு சைடு சிரியா, ஒரு சைடு எகிப்து, ஒரு சைடு பாலஸ்தீனம், ஒரு சைடு பாலஸ்தீனம் இல்லை, ஒரு சைடு இங்கே தமஸ்குலேருந்து அசரியா ராஜா. ஸோ இத்தகைய ராஜாக்கள். அப்புறம் இன்னொரு சைடில் பார்க்கும்பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யம் காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக இவ்வாறு சீரிய ராஜா மற்ற தேசத்தார் சீரிய ராஜாவும் இஸ்ரவேல் மக்களும் இந்த யூதா தேசத்தின் மேல் படையெடுக்கும் பொழுது இந்த ஆகாஸ் ராஜா என்ன பண்ணுறாருனா, தேவனை நோக்கி பார்க்காமல் என்ன பண்ணுறாரு, தனக்கு எதிரியான ஒரு ராஜா அசிரிய ராஜாவுடைய துணையை கொண்டு பல்வேறு காரியங்கள், அதன் மூலமாக தான் பல அருவறுப்புகள் அந்த யூதா தேசத்துக்குள் வருவதை நம்ம 2 ராஜாக்கள் 16 நம்ம வாசிக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 16 9, 10 வசனத்தை எனக்காக வாசிங்க. சிஸ்டர் 7 வாசிங்க சிஸ்டர், 7, 7. பார்க்கும்பொழுது மற்ற சீரிய ராஜாவையும் இஸ்ரவேல் ராஜாவை எதிர்கொள்வதற்கு இவர் யாரை பார்ட்னராக பார்க்குறாருன்னா அசிரியா ராஜாவை எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அசிரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை, இப்போ அசிரியா ராஜா ஹெல்ப் பண்ணுறாரு, ஓகேலா நீ என்னை கூப்பிட்டேன், நான் அவனுக்கு ஃப்ரெண்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வின் பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த ஆகாஸ் ராஜா என்ன செய்கிறார், தமஸ்குவில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பிலேசுவுக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். இங்கே என்ன பார்க்குறாருன்னா, இப்போ ஆகாஷ் என்ன பண்ணுறாருன்னா போகிறார் எதிரி நாட்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை பார்க்குறார் தமஸ்குல. அந்த பலிபீடத்தை பார்த்து அதற்கு ஒத்த பலிபீடத்தை என்ன பண்ணுறாரு இவர் இப்போ யூதா தேசத்தில் உருவாக்குவதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்பொழுது பார்க்க முடியும். ஸோ இப்போ எசேக்கியா எந்த காலகட்டத்தில் அரசாள்கிறார் என்று பார்க்கும்பொழுது இத்தகைய அருவறுப்புகள் ஏற்கனவே எங்கே யூதா தேசத்தில் மலிந்து கிடக்கிறது. யோசபாத்து போயிட்டு பல ராஜாக்கள் நடுவில் வந்துட்டாங்க. இவர் 13வது ராஜா எசேக்கியா ராஜா, யோசபாத்து 5வது ராஜான்னு நினைக்கிறேன். ஆக பார்க்கும்பொழுது நடுவில் பல ஆண்டுகள் கடந்துருச்சு. இப்போ நாடு முழுவதுமாக மிகவும் விக்கிரகங்களாலும் இத்தகைய அருவறுப்புகள் நிறைந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறார், எசேக்கியா ராஜாவாக காணப்படுகிறார். ஆகவே முதலாவது பாடம், எசேக்கியா ராஜாவாகிற போது அவருடைய சூழல் இத்தகைய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஏதுவாக இல்லாதிருந்த போதிலும் கூட அவர் தேவனுக்காக அத்தகைய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முயற்சித்தார் என்பதை தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்ம பார்க்கணும் 5ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் முன்னும் அவரை போல இருந்ததில்லை என்று நம்ம பார்க்கிறோம்.
என்னுடைய இரண்டாவது கருத்தாக பார்க்கும்பொழுது அதே தான், அத்தகைய பாரம்பரியம் அதற்கு சூழல் சரியாக இல்லாத போது அவர் சீர்திருத்தத்தை மேற்கொண்டார். இரண்டாவது பார்க்கும்பொழுது அவர் அந்த சீர்திருத்தத்தை அந்த நாட்களில் மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தை அவர் உடைத்து தேவனுடைய வழியை மேற்கொண்டார் என்று நம்ம பார்க்கணும். அதுதான் இங்கே பார்க்கும்போது 18:4 எனக்காக வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 4ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது பல காரியங்கள் இதில் காணப்படுது. முதல் பகுதி பார்க்கும்பொழுது மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி, இது எல்லா ராஜாக்களும் பண்ண காரியம். ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து இந்த 4-5 சர்மன் கேட்டோம்னா எல்லாருமே இதை பண்ணாங்க. அதை தவிர்த்து எசேக்கியா ராஜா என்ன இங்கே பண்ணுறாரு பார்க்கும்பொழுது மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் என்று நம்ம இந்த வேலையில் இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆக இந்த மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பம் என்று பார்க்கும்பொழுது அதற்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் இது. என்னாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம இதற்கு ஏதுவாக இருக்குமாறு நம்ம வாசிப்போம். என்னாகமம் 21:4 எனக்காக வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி என்ன தொடர்ந்து வாசிங்க சார். என்றார். போதும் சார். இங்கே பார்க்கும்பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். 21ஆம் அதிகாரம் நோட் பண்ணிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி முறுமுறுக்கும் பொழுது தேவன் அவர்களை அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவர்களை வாதித்ததை நம்ம பார்க்கிறோம் இங்கே. ஆக இப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் இந்த சர்ப்பங்கள் கடித்து யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை இழந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, மோசேயிடம் முறையிடுகிறார்கள். எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் பாவம் செய்தோம், ஸோ தேவனுக்காக எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று பார்க்கும்பொழுது மோசே என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் மன்றாடி பேசும்பொழுது தேவன் சொன்ன காரியம்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது மோசே நாட்களில் நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். யாரெல்லாம் சர்ப்பம் கடிக்கப்பட்டதோ அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் ஒரு கம்பத்தின் மேலே, அதை இங்கே பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம், கம்பத்தின் மேலே தூக்கி வைக்கும்பொழுது அதை நோக்கி பார்க்குறவங்க பிழைப்பாங்க. இன்றைய நாட்களில் கூட நம்ம ஆம்புலன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதான் இந்த ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அந்த சைடில் பாருங்கள், பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போல் மாதிரி வச்சு ஒரு பாம்பு போது பாருங்கள், சர்ப்பம். அது சிம்பிள் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இதுதான். ஒரு கம்பத்தின் மேல் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை வைக்கும்பொழுது அதை நோக்கி பார்ப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, பிழைக்கிறார்கள். நிறைய ஃபஸ்ட் எய்ட் இன்ஸ்டியூட்டு இல்லை மற்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த சிம்பிளை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஆக இது மோசே நாட்கள் நடந்து, அது தேவன் ஒரு பர்டிகுலர் அந்த இன்சிடெண்ட்டுக்காக ஏற்படுத்தின காரியம் தான் அந்த வெண்கல சர்ப்பம். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளடைவில் போக 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 அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள், அதை சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மோசேக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் கிட்டத்தட்ட இருந்த வருடங்கள் எவ்வளோ கேப்புன்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 700 வருடங்கள், 690 710 வருடங்கள் கேப் முன்ன பின்ன. ஸோ இந்த 700 வருடங்களாக எவ்வளோ தீர்க்கதரிசிகள், எவ்வளோ ராஜாக்கள் வந்து போயிருக்காங்க, எவ்வளோ சீர்திருத்தங்கள் நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் யாருடைய கண்களிலுமே இந்த மோசே பண்ண அந்த விக்கிரகத்தை ஒரு வணங்குகிறார்கள் என்பது பார்த்தும் பார்க்காமல் விட்டாங்களா இல்லை அதை வந்து எடுக்காமல் விட்டார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், பல வேளைகளில் நாம் வெளிப்புறமாக நம்ம என்ன நினைப்போம், நான் மாறிட்டேன், என்னுடைய பின்னணியிலிருந்து நான் விலகி வந்து விட்டேன், இல்லது என்னுடைய குடும்பம் வந்து உண்மையிலேயே மாறிடுச்சு, இல்லை நான் உண்மையிலேயே வந்து என்னுடைய சுயத்தை விட்டு நான் தேவனுக்குள்ளாக காணப்படுகிறேன் என்று நாம் சொல்வோமானால் கூட பல வேளைகளில் நம்முடைய பாரம்பரியமும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்த பழைய காரியங்களும் என்ன பண்ணுது, நமக்குள்ளாக காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் இங்கே என்ன பண்ணுறாரு பார்க்கும்பொழுது 2 ராஜாக்கள் 18:4 பார்க்கும்போது அதை தான் என்ன பண்ணுறாரு அவர், எசேக்கியா உடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை உடைத்து அதற்கு பேர் என்னன்னு பார்க்கணும், நிகுஸ்தான் என்று பெயரிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது நிகுஸ்தான் என்றால் அதுக்கு மீனிங் என்ன பார்க்கும்போது, எ பீஸ் ஆஃப் பிராஸ் இல்லைன்னா பீஸ் ஆஃப் பிரான்ஸ். அது ஒரு உலோகம், ஒரு சின்ன உலோகம் நிகுஸ்தான். அது வந்து ஒரு ஆராதிக்கப்பட வேண்டிய அல்லது அது சேவிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் பீஸ். இப்போ எப்படி இந்த மரம் கல் அப்படி இருக்கோ அது மாதிரி அது ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சார், நிகுஸ்தான். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்களும் இந்த நிகுஸ்தான் மாதிரி தான் காணப்படுது. நம்ம வெளியே வந்துட்டோம், தேவனுக்குள்ளாக காணப்படுகிறோம், ஆனாலும் கூட நம்மை தேவனுக்குள்ளாக நெருங்க விடாமல் காக்கின்ற காரியங்கள் பல உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்கும்போது இந்த நிகுஸ்தான். எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு, அதை உடைக்கிறார். ஆனால் அதை உடைப்பது அவ்வளோ எளிதான காரியம் என்றால் எளிதான காரியம் கிடையாது. ஏனென்று பார்க்கும்பொழுது அந்த மக்கள், யூதா தேசத்து மக்கள் முழுவதுமாக அதை என்னது மிகவும் விமரிசையாக அதை என்ன பண்ணுறாங்க, வழிபட்டு தொடர்ந்து 700 வருடமாக பாரம்பரியமாக வழிபட்டு வராங்க. ஆக அதை போட்டு திடீர்னு நான் இப்போ புதுசாக ஒரு ராஜா, இப்போ ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் எடுத்தோன்னா, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் யாராவது மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வர்றார், வந்து ஏதாவது புது ரூல்ஸ் போட்டான்னு வச்சுங்க, அப்படியே இறங்க பார்ப்போம். நேற்று வந்துட்டு போடுற இது பற்றியா எங்களுக்கு தெரியாது. இப்போ எசேக்கியா சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பக்கத்தில் இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் இல்லை எல்லாருமே உடந்தை தான் இதுக்கு. அந்த மக்களும் கூட என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு சின்ன பையன் 25 வயசு பையன், 25 வயசு தான் ராஜா வர்றார், 25 வயசு பையன் வந்து திடீர்னு வந்து 700 வருஷம் பாரம்பரியத்தை அழிக்குதுப்பா, என்ன தான் ஆகுமோ தெரில, பேசியிருக்கக்கூடும். ஆனாலும் கூட எசேக்கியா அதை பொருட்படுத்தாமல், தன்னுடைய பாரம்பரியத்தையோ அல்லது அந்த சூழலையோ பொருட்படுத்தாமல் தேவனுக்காக அவர் நின்று என்ன பண்ணார், அந்த மோசே பண்ணின அந்த சர்ப்பத்தை உடைத்து போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இது முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடியும். சரி, எசேக்கியா உடைத்து போட்டார், அதோடு அது முடிஞ்சுதான்னு பார்க்கும்பொழுது அது முடிஞ்ச மாதிரி தெரியல. எசேக்கியா உடைச்சி போட்டார் அந்த வெண்கலத்தை, அதோடு முடிஞ்சிச்சு வேதத்தில். ஆனால் இப்போ பார்க்கும்போது இன்றைய சூழலிலும் கூட நான் அதான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன், த பிரான்ஸ் ஸ்னேக் ஆஃப் மோசஸ் இன் த பெசிலிக்கா ஆஃப் சென்ட் ஆம்ப்ரோஸ். இத்தாலி நாட்டில் வந்து மிலான் என்ற ஒரு நகரத்தில் சென்ட் ஆம்ப்ரோஸ் கத்தீட்ரல் ஒரு தேவாலயத்தில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஸ்னேக், அதாவது மோசே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து மோசே உடைத்த, அதாவது எசேக்கியா உடைத்த அந்த மோசே பண்ண சர்பத்தினுடைய அந்த உலோகத்திலிருந்து செய்யப்பட்ட வெண்கல சர்பம் இது தான் சொல்லிட்டு அதை ஒரு ஷ்ரைனாக வச்சுருக்காங்க, இப்போயும் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்பொழுது எத்தகைய சீர்திருத்தங்கள் வந்தாலும் பல வேளைகளில் என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து அதை எப்படியாவது ஒரு வகையில் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பின்தொடர்ந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் ஒரு சில இது போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் நெட்டில் போய் பாருங்கள். நம்பர்ஸ் 2169 ரெஃபரன்ஸே போட்டிருக்காங்க அதில். பட் அது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, 949ஆம் ஆண்டு மிலான்லேருந்து ஒருத்தர் வந்து கான்ஸ்டன்டைனோபிள் போகிறார் விசிட் பண்ண. அங்கே போகும்போது அந்த மிலான் அதிபதிக்கு வந்து, ஓகே எங்கள் நாட்டிலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போங்க, ஒரு லவ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சர்பத்தை அங்கே பார்த்து அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இந்த மிலானுடைய தேவாலயத்தில் வைத்ததாக அந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் தேவனை மறக்கடிக்கிற அல்லது தேவனுக்கு எதிராக காணப்படுகிற காரியங்களை நாம் வெளிப்புறமாக ஒதுக்கிவிட்டாலும் கூட மனதளவில் பலவில் நாம் என்ன பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணுகிற அல்லது ஆராதிக்கிறவர்களாக நாம் மறைமுகமாக காணப்படுகிறோம். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை மற்ற காரியங்களோ வைக்கும் பொழுது, என்னையும் சேர்த்து சொல்கிறேன்,
வைக்கும் பொழுது பல வேளைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த பழைய கலாச்சாரத்தையே, நம்ம என்ன தான் கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருந்தாலும் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், இல்லை நம்ம ரிஃபார்ம்டு ஃபெய்த்தில் இருக்கிறோம், நியூ லைஃப் பிபியில் தான் பல ஆண்டுகள் வருகிறோம் என்று சொல்லப்போதும் கூட அந்த ஒரு சிறையிலிருந்து நம்மளால் முழுமையாக வெளியே வர முடிகிறதா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியத்தில் நம்ம இருக்கிறோம். ஆக தான் அந்த சர்பன் இங்கே பார்க்கும்பொழுது அங்கே இதில் காணப்படுது. ஆக இன்றைய நாட்களில் நம்ம ரொம்ப மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். ஏஐ வேர்ல்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ உலகத்தையே ஆளுது. மக்கள் எல்லோரும் இந்த வீடியோ கேம்ஸ் மற்ற கேம்ஸில் ரொம்ப ஹைஃபையாக போகிறோம். அந்த நாட்கள் இருக்கிற நாம் தான் என்ன பண்ணுறோன்னா, இதே நாட்களில் இந்த மூட பழக்க வழக்கத்திற்கும் மிகவும் பழைய நாட்களை விட இப்போ ரொம்ப அதிகமாக நாம் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கேன், இதை பார்த்துங்க. என்னன்னு பார்க்கும்பொழுது கீழே வந்து ஆனியன், நடுவில் வந்து ஜிஞ்சர், மேலே வந்து ரெட் சில்லி. இதில் காம்பினேஷன் யாருக்காவது தெரியுமா இங்கே? ஓகே, ஆன்ட்டி இந்திராவதிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, எனக்கும் தெரியாது. போன வாரம் தான் நானே இதை கண்டுபிடிச்சேன். அதாவது கீழே ஆனியனு, நடுவில் வந்து கார்லிக்கு, மேலே ரெட் சில்லி. ஆக்சுவலாக எங்கள் கம்பெனியில் வந்து போன வாரம் வந்து ஒரு சூப்பர்வைசரி போர்ட் மீட்டிங், அதாவது கம்பெனியோட போர்டு ஜெர்மன்லேருந்து மற்ற எல்லா கண்ட்ரிஸ் வந்து ஒரு 18 பேர் வந்திருந்தாங்க மீட்டிங். ஆக்சுவலாக இங்கே வந்து அது ஒரு மேஜர் மீட்டிங்கு. ஸோ அந்த மீட்டிங்கோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாம் முடிஞ்சிச்சு, அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க லாஸ்ட் வீக் தான் வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வர இந்த டிஸ்கஷன் நடக்குது. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சடனாக ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது அன்றைக்கி மேபி வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம், மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆனியனு, கார்லிக்கு, ரெட் சில்லி இந்த காம்பினேஷன் எடுத்துன்னு போய்ட்டு அந்த என்ட்ரன்ஸில் வைக்கணும், வச்சா மழை வராதுன்னு யார் சொல்கிறா? படித்து யார் இந்த ஐடியா யார்கிட்ட இருந்தால் சிஎஃப்ஓ சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் சிங்கப்பூரோட ஹெட் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மறுநாள் நான் காலைல அந்த விசிட் போர்டு அன்றைக்கி நான் ஆஃபீஸ் காலைல போகிறேன். 8:30 போகும்போது அந்த வெளியே என்னோடய டீம்மேட்டு பார்த்தா அங்கே நின்றுன்னு இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது, ஏய் மேத்யூ கம், அங்கே மேத்யூன்னு கூப்பிடுவாங்க. கம்லா யூசியா திஸ் ஒன் ஓகே ஆர் நாட்? நான் அப்படியே பார்த்து முழிக்கிறேன், என்னடா நடக்குது? ஒரு பில்லியன் உள்ள எக்யூப்மெண்ட் பார்த்தா பில்லியன் கணக்கில் ஓடுது செமிகான் கம்பெனி. இந்த ஒரு குட்டி இது வச்சு, இது ஜெர்மன்காரனுக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் இவங்க வைக்கிறாங்க. ஆக நம்ம எந்த அளவுக்கு மாடர்னாக நவீனமாக இருக்குமோ அதே அளவுக்கு என்ன பண்ணுறோம், டவுன்ஃபால்லையும் இருக்கும், ரொம்ப கீழேயும் இருக்கும். நம்ம நினைக்கக்கூடாது இந்த நாட்களில் வந்து ஓகே நம்ம எல்லாமே ஒரே மாடர்னாக இருக்குன்னா, வெளியே மானா பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. இப்போ நீங்கள் இந்தியாவில் போய் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன், எல்லாம் திருத்துன்னு முழிப்போம். ஏன்னா நம்மளால் வெளியே வர முடியுமா? பல பேர் முடியாத சூழலில் காணப்படும். தேவன் தாமே நம்ம வழிநடத்தணும். ஆனால் எசேக்கியா அத்தகைய சூழல்களே என்ன பண்ணார், அதை கண்டு பயப்படல, இல்லை அதுக்கு சாதகமாக போல. அவர் என்ன பண்ணார்னா, அதற்கு எதிராகன்னு சொல்ல முடியாது, தேவனுடைய காரியத்தை அவர் திறம்பட நேர்மையாக செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு இன்சிடெண்ட் வாசிக்கிறோம். நிக்கதோமு என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம். நிக்கதோமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் ஒரு நியாயஸ்திரி. பார்க்கும்பொழுது தேவனிடத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் போகிறார். போயிட்டு ஒரு சில காரியங்களை குறித்து அவர் கேட்குறார். யோவான் எழுதின சுவிசேஷம் எனக்காக எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு சில காரியங்களை நம்ம அதிலேருந்து பார்க்கணும். யோவான் 3ஆம் அதிகாரம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். யோவான் 3ஆம் அதிகாரம். அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு 2 பேருக்கும் நடந்த உரையாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. போகிறாரு, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் அவர் கேட்குறார், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைய எண்ணப்பட வேண்டும். இயேசு சொல்கிறார், நீ மறுபிறப்பு அடைய வேண்டும். அவர் கேட்குறாரு, மறுபிறப்பு எப்படி அடைய முடியும், நான் திரும்பவுமா போயிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ மாம்சத்தின் பிரகாரமாக யோசிக்கிறாய். 5ஆம் வசனம் எனக்காக வாசிங்க. 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் உனக்கு சொல்லுகிறேன், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீ இயேசு அவனை நோக்கி, அங்கே பார்க்குறான், இயேசு அவனை நோக்கி,
இனி இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை நீர் அறியாமல் இருக்கிறாயே. என்ன பண்ணுற நிக்கதோமு அங்கன்னாரு போதகர், அவர் தான் ப்ரீச்சர், ஆக்சுவலாக பாஸ்டர். அவருக்கு இந்த கான்செப்ட் புரியல. இப்போ இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தொடர்ந்து பார்க்கும்பொழுது இப்போ தான் சொல்கிறார் இயேசு. 13 வாசிங்க, 14 வாசிங்க. 14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனம். இங்கே பார்க்கும்பொழுது அந்த சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்படும். இங்கே இயேசு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. மோசேயினால் எவ்வாறு அந்த சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டதோ அதுபோல் என்ன பண்ணணுமா, மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அந்த மனுஷகுமாரனை நோக்கி பார்க்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான் என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் 2 காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்று நியாய தீர்ப்பு, ஒன்று தேவனுடைய நீதி. எப்பொழுதுமே இங்கே பார்க்கும்பொழுது இந்த வெண்கலம் அத்தகைய பிராஸ் இல்லை பிரான்ஸ், அது வேதத்தில் பார்க்கும்போது அது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் இந்த சர்ப்பம் என்று குறிப்பிடப்படுகிறதோ அது நம்முடைய பாவத்தை குறிப்பதாக காணப்படுகிறது. ஆகவே பாவத்தினால் நிறைந்த நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எப்படி அந்த சர்ப்பமானது அந்த கோலில் உயர்த்தப்பட்டது, அதுபோல் இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டது. அந்த சிலுவையில் இருக்கிற இயேசுவை நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நியாய தீர்ப்பை தேவன் இயேசுவின் மேல் கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆக நாம் இங்கே என்று என்ன பார்க்கிறோம் என்றால், 2வது காரியம், எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்ள ஏதுவில்லாத சூழல் இருந்த போதிலும் கூட அவர் என்ன பண்ணார், என்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, மக்கள் எனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை செய்வேன் என்று அவர் மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பழைய காரியங்களை எதெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ, இந்த நிகுஸ்தான் என்று நம்ம பார்க்கணும். அந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நிகுஸ்தான், நெஹுஸ்டன் இங்கிலீஷில், பீஸ் ஆஃப் பிராஸ் இல்லைனா பீஸ் ஆஃப் மெட்டல், எப்படி வேணாலும் வச்சுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய காரியங்கள் எது காணப்படுகிறது, தேவனுக்கு விரோதமாக தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக நாம் மற்ற காரியங்களை நாம் எத்தகைய காரியங்களை நாம் ஆராதிக்கிறோம், எந்த காரியங்களுக்கு நாம் நம்மை அறியாமலேயே பல வேலைகள் என்ன பண்ணுறோம், பாரம்பரியமாக செய்வதை செய்கிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஆர்சி சர்ச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதே தான் வருஷம் அந்த திருவிழா அப்போ தேர் எடுப்போம். அதில் பார்க்கும்பொழுது பாரம்பரியமாக ஒரு சில காரியங்களை பண்ணியே ஆகணும். அதாவது 3 தேர், ஒன்று சவேரியார், பல பேர் யாருன்னே தெரியாது, சும்மா எடுப்போம். 2வது அந்தோனியார், ஆண்டனி இருக்காருங்க. 3வது திருக்குடும்பம். எங்கள் இதில் திருக்குடும்பம்னா இவர் யோசேப்பு, மரியாள், ஏசுக்கு யாரும் தேர்த்த மாதிரி நான் பார்க்கல இது வரைக்கும். எல்லாருமே வேறு யாருக்குன்னா அகோஸ்தினாருக்கு எடுப்பாங்க, மற்ற காரியங்களுக்கு எடுப்பாங்க. ஆக இதை ஏன் செய்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது பாரம்பரியம் அப்படி செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க எங்களுக்கே தெரியாது. நானே யூத்தாக இருக்கும்போது இங்கே சிங்கப்பூர் வரதுக்கு முன்னாடிலாம் அந்த அந்தோனியார் தேர் ஸ்பெஷலி ஃபார் யூத்து. இப்போ அப்படியே யாரையும் பெரியவங்களாம் விட்றதில்ல, நம்ம மட்டும் போயிட்டு தூக்குறது. மற்ற அந்த திருக்குடும்பம்லாம் பெரியவங்களுக்கு விட்டுறது, அது பெரியவங்கப்பா குடும்பமாக இருக்குல்ல அதனால் பெரியவங்க, அது மாதிரி. ஸோ அத்தகைய பாரம்பரியத்தை பல வேளையில் நான் அவங்கள மட்டும் சொல்ல, வேறு பின்னணியிலிருந்து வந்தாலும் நாம் அதை என்ன பண்ணுறோம், மேற்கொள்கிறவர்களாக, அதை இன்னும் தூக்கி எறியாதவர்களாக நாம் பல வேளைகளில் காணப்படுகிறோம். ஆகவே அத்தகைய காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுமேயானால் எசேக்கியா ராஜா செய்த அந்த சீர்திருத்தம் நமக்கும் இன்று தேவைப்படுகிற ஒரு சீர்திருத்தமாக காணப்படுகிறது. எப்படி எசேக்கியா ராஜா அந்த நிகுஸ்தான் என்ற அந்த ஒரு பேரிட்டாரோ, இது ஒரு ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அல்ல, இது ஒரு யூஸ்லெஸ் பொருள், இது ஒரு சாதாரண ஒரு பொருள் என்பதை போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தூக்கி வச்சுருப்போம் பல காரியங்கள். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும், தேவனுக்கு ஏற்புடையதாக அல்லது தேவனை நோக்கி நம்ம அது தடைக்கல்லாக காணப்படுவதை நாம் பல வேளையில் பார்க்க முடியும். ஆக 2 காரியங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். 3வதாக நம்ம பார்க்கும்பொழுது, அந்த எசேக்கியா ராஜா வாழ்ந்த நாட்களில் அவருக்கு அச்சுறுத்தல்களோ அல்லது மற்ற காரியங்களோ அவருடைய சீர்திருத்தத்தை எந்த வகையிலும் அவருக்கு தடை பண்ணவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் சொன்ன எசேக்கியா ராஜாவாகிற போது வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப அமைதியான சூழல் காணப்படவில்லை. முதலாவது அவங்க அப்பா, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படியே நாடு ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது. இரண்டாவது பார்க்கும்பொழுது அது இல்லாமல் அதை தான் சீர்திருத்தலான்னு பார்த்தா இப்போ இந்த மோசே செய்த வெண்கலத்தை வேறு உடச்சிட்டார். இப்போ மக்கள் எல்லாம் எதிராக இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது இப்போ அசிரிய ராஜா என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவங்க அப்பா ஆகாஸ் இருக்கும்போது எப்படி படையெடுத்தாரோ அதே போல் இப்போ எருசலேம் மீது அவர் படையெடுத்து வருவதை நம்ம பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம இதை வாசிக்க முடியும். 2 நாளாகமத்திலையும் கூட நம்ம இதை வாசிக்க முடியும். அதில் பார்க்கும்பொழுது இப்போ அந்த அசிரிய ராஜா சனகரிப் என்ற ராஜா வந்து இப்போது எருசலேமை வந்து முற்றுகையிட்டு விட்டார். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த எசேக்கியா ராஜா தேவனோடு கூட நடந்தால் நம்ம பார்க்குறோம். அவரும் வந்து இடையில் விழுந்ததை நம்ம பார்க்க முடியும். அவரும் வந்து ஸ்டெடியாக இருந்தார். ஆனால் நடுவில் வந்து நமக்கு ஏற்படும் பார்த்திங்களா, அதே சூழல் அவருக்கும் ஏற்பட்டதை நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18 பார்க்கும்பொழுது 13ஆம் வசனம் வாசிங்க. இங்கே பார்க்கும்பொழுது இதான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு அசிரிய ராஜா. அங்கே சனகரிப் ராஜா வராரு, வந்து முற்றுகை போடுறார். நம்ம என்ன நினைப்போம்னா, எசேக்கியா இப்போ ஏற்கனவே பவராக இருக்கார், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார், திருத்தி அடிப்பார், அப்படி தான் நினச்சோம். இங்கே என்ன நடக்குது பார்க்கணும். 14 வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அசிரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பிப்போ, நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும். இங்கே என்ன பண்ணுறாரு, எசேக்கியா இப்போ சரண்டர் ஆகிறார். சடனாக என்னாச்சோ தெரியல, பயந்துட்டார். ஓகே ராஜா, நான் வந்து உங்களுக்கு எதிராக குற்றம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன காரியத்தில் இவர் கொடுக்குறாரு. அங்கே பார்க்கும்பொழுது என்ன பண்ணாலும் இவர்கிட்ட கொடுக்க இல்லை. எசேக்கியா ராஜாக்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நாடு காலியாக தான் இருக்குது, இன்னும் ரிவைவ் ஆகலை ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் என்ன பண்ணிட்டார் எசேக்கியா, எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு இவர் கொடுக்க அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து கொண்டே இருக்கிறார். இப்போ தான் என்ன பண்ணுறாரு எசேக்கியா, தேவனை நோக்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டர்னாக நிற்கிறாரு. இனிமே வந்து கொடுக்க முடியாது, நம்ம தேவனை சார்ந்திருப்போம்னு சொல்லிட்டு அவர் அப்படி தேவனை சார்ந்திருக்கும்போது ஏற்பட்ட சூழல்கள் தான் வந்து பல்வேறு சூழல்களை நம்ம பல வகையான அச்சுறுத்தல்கள் வந்து அசிரியாகிட்டேருந்து வந்ததை நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்கள் அது ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்குது. நம்ம 2 ராஜாக்கள் வந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் எடுத்தவங்க எனக்காக வாசிங்க. 2 ராஜாக்கள் 29ஆம் அதிகாரம். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிங்க, நாளாகவும் வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 36 அதில் பார்க்கும்பொழுது 2ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. அப்பொழுது அசிரிய ராஜா லாகீஸிலிருந்து அனுப்பினான். இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இப்போ சனகரிப் ராஜா வந்துட்டார். இப்போ அவருடைய படைத்தளபதி யார், ரப்சாக்கேவே அனுப்புகிறார். நீ போய் எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க நாட்டு உள்ளே இருக்காங்க, அவங்க என்ட்ரன்ஸில் இருக்காங்க. இப்போ எல்லாமே சூழ்ந்து தான் இருக்காங்க அந்த மக்கள் ஃபுல்லாகவே. அப்போ சூழ்ந்து இருக்கும்போது இப்போது 4ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 36 ரப்சாக்கே அவர்களை நோக்கி உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன கேட்குறாங்கன்னா, ஹலோ
என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே கொடுத்துன்னு இருந்த கப்பம், இப்போ திடீர்னு கொடுக்க மாட்டேற? அதான் இங்கே நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்பதை அவர்கள் கேட்பதை நம்ம பார்க்கணும். அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது 8ஆம் வசனம் வாசிங்க. 7, 8 வாசிங்க. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் நோக்கி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எதிரிகள் எசேக்கியா செய்த அந்த சீர்திருத்தத்தை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் பலி செலுத்துறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் தேவனுக்கு பலி செலுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த பலிப்பீடத்தை தானே எசேக்கியா இப்போ அடித்து நொறுக்குனாரு, அது கூட உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ட்விஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இன்னும் அவமானப்படுத்துகிறாங்க. 8ஆம் வசனம், நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் சபதம் கொடுங்க. என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு 2000 குதிரை தரேன், அது மேலே ஏற்றுறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருந்தால் நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணு. அதான் சபதம் கொடுன்னா, சும்மா நீங்கள் வெட்டியாக என்கிட்ட விளையாடாத. அதான் இங்கே மீனிங். 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க. அப்போ 2000 குதிரைகள் மேல் ஏறக்கூடிய அளவுக்கு கூட இங்கன்னா இல்லை, பவர் இல்லை. அப்படி தான் இருக்குது இப்போ தேசம். ஆனாலும் கூட எசேக்கியா என்ன பண்ணுறாரு பார்க்கும்பொழுது, அதை நம்ம தொடர்ந்து வாசிப்போமே என்றால், அவர் இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாரு, தேவ மனிதனை நாடுகிறார். எசேக்கியாவுடைய நாட்களில் வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஸோ எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணார், ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்லி அனுப்பி, ஏசாயா தீர்க்கதரிசி தேவனிடத்தில் வாக்கை பெற்று அதன் பிரகாரமாக நடந்ததால் இவர் அசீரியா ராஜாவை மேற்கொள்ள முடிந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு நீங்கள் 36, 37 தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா முழுமையாக வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு, 2000 கேட்குறாரு, இவங்ககிட்ட ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அவமானப்படுத்துறது நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பார்க்கும்பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரப்சாக்கை பேசுகிறார் அந்த மக்கள்கிட்ட. அங்கே இந்த யூதா தேசத்தை பிரதிபலிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 பேர் இருக்காங்க அங்கே. அவங்ககிட்ட சொல்கிறார், ஆனால் ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு, யூத பாஷையில் பேசுகிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்பா எங்கள் மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டால் அவமானமாக இருக்கும், பயந்துட போகிறாங்க, நீ யூத பாஷையில் பேசாத, வேறு லாங்குவேஜில் பேசு, நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்லும்பொழுது அவங்க கொடுக்குற அந்த ஒரு பதில் ரொம்ப ஒரு கொடூரமான பதில். இந்த நாட்களில் கூட நம்ம அப்படி பல பேர் அவர் திட்டுவதை நம்ம பார்க்குறோம். 12ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. அதே 36, 12. அதற்கு ரப்சாக்கே, தின்னவும் குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷன் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஹலோ, நான் உங்ககிட்ட பேச வரல, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களை நம்பி அவங்கள பார்த்து பேச தான் எங்கள் ராஜா எங்களை அனுப்பியிருக்காரு, உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த மக்கள் எல்லாத்தையும் கேட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா எசேக்கியா சொல்லியிருந்தால் நீங்கள் எதுவுமே பதில் பேச வேண்டாம், நீங்கள் பின்னாடி பட்சம் தெரியும், எதுவும் நீங்கள் பதில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆக இவர்கள் இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு போய்ட்டு எசேக்கியாவின் இடத்தில் சொல்லும்பொழுது எசேக்கியா என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த 4 பேரையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துக்கு ரட்டுடுத்தி அனுப்புவதை நம்ம பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு இவங்க ஒரு வார்த்தைகளை கேட்குறாங்க. அதன் பிறகு திரும்பவும் இந்த ரக்சாக்கை ரொம்பவும் தேவனை அவமானப்படுத்துவதை நம்ம 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 37. அதில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் எசேக்கியாவும் நேரடியாக முறையிடுறார் தேவனிடத்தில். அதன் பிறகு தான் ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து ஒரு வார்த்தை எவ்வாறு அந்த அசீரிய ராஜாவை அந்த தேசத்திலிருந்து தேவன் விரட்டினார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 37ஆம் அதிகாரம், அதே ஏசாயா 37, 36ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேர். எத்தனை பேர்? 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது
இதோ அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதில் எசேக்கியா ராஜா ஏதாவது பண்ணாரா, இல்லை யூதா தேசத்து சோல்ஜர்ஸ் ஏதாவது போர் செஞ்சாங்களா, இல்லை மக்கள் ஏதாவது பண்ணாங்களான்னு பார்க்கும்பொழுது நீங்கள் முழுமையாக இந்த 3 பகுதி இருக்குது, ஏசாயா, 2 நாளாகமம், ராஜாக்கள் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட இவங்க அசைக்கலை. இவங்க செஞ்சது எல்லாமே இரட்டுடுத்தி ஜெபம் பண்ணி ஏசாயா தீர்க்கதரிசனத்திலிருந்து ரொம்ப கதறி, அதன் பிறகு தேவன் சொன்ன வார்த்தை, உங்களை நான் விட்டுவிட மாட்டேன், நீங்கள் என்னுடைய மக்கள் சொல்லிட்டு நீங்கள் அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய தூதனே அவர்களுக்காக களமிறங்கி என்ன பண்ணுறாரு, 1,85,000 பேரை அழித்ததை நாம் இங்கே பார்க்க முடிகிறோம். அதனால தான் எசேக்கியா என்ன சொல்கிறாங்க, 18:5 வாசித்தது போல், தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே எசேக்கியாவுக்கு முன்னும் பின்னும் ஒருவன் இருந்ததில்லை என்பதுக்கான காரணம் என்னென்னா, சூழ்நிலைகள் சுத்தமாக மோசமாக இருக்குது, 100% அகென்ஸ்டாக இருக்குது. 2000 குதிரை கொடுத்தா கூட அது மேலே வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அங்கே சனகரிப் ஆல்ரெடி இஸ்ரேல் தேசத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இந்த நாடுகள் எல்லாத்தையும் இப்போ அசிரிய ராஜா கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் அந்த 2 நாளாக வாசினா புரியும். அவன் அசிரிய ராஜாவே கேட்பார், உங்கள் பக்கத்து நாடுகளாக நடந்ததை பாருங்கள், அவங்க தேவர்கள் யாருமே அவர்களை காப்பாற்றலை, அப்போ உங்கள் தேவர்கள் மற்றும் உங்களை காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதை பார்ப்போம். அப்பொழுது தான் எசேக்கியா அவனுடைய ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். எசேக்கியா 2 ராஜாக்களில் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். என்ன பண்ணுறாரு எசேக்கியா, ஆண்டவரே இவர்கள் அப்படி சொல்கிறாங்க, அந்த தேவர்கள் அவர்களை காப்பாற்றலை, இவர்கள் காப்பாற்றலை, ஏன்னா அவர்கள் தேவர்கள் அல்லவே, நீர்தானோ ஜீவனுள்ள தேவன் என்று அவர் ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் நம்முடைய சூழல்கள் நமக்கு எதிராக காணப்படும். இது முற்றிலுமே நடக்காத மாதிரி நமக்கு தோணலாம். இல்லை நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்கே தேடுறது, இல்லை நம்முடைய வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக இருக்கலாம், எத்தகைய சூழலாக இருந்தாலும் கூட எசேக்கியா நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரியாக காணப்படுகிறார். ஒரு தேசத்தையே அவர் என்ன பண்ணுறாரு, தேவன் மீது வைத்த நம்பிக்கையால் அதை காப்பாற்றினதை நம்ம பார்க்குறோம். அவர்கள் தகப்பன் மாதிரி அவர் அப்படியே அடிபடிந்து போயிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு, பல வேளை நம்ம அப்படி தான் காணப்படுறோம். ஏதாவது நம்மளை யாராவது மிரட்டினா என்ன பண்ணுறோம், ஓகே சரண்டர் பண்ணு, அப்போ தான் வாழ முடியும். ஆனால் இங்கே பார்க்கும்போது எசேக்கியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முற்றிலும் ஒரு மாறுபட்டவராக காணப்படுது. அதுதான் அவரை என்ன பண்ணுது, தனித்துவமாக காட்டுது. ஆக எசேக்கியா வாழ்க்கையில் தவறே பண்ணலையா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அதன் பின்னாடி அதிகாரம் பார்க்கும்பொழுது அவரும் ஒரு மோசமான நிலையில் விழுந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதற்கு அவர் பண்ண அந்த ஒரு தப்பால் தான் பாபிலோன் தேசம் என்ன பண்ணுச்சு, யூதாவை ஆக்கிரமித்தது என்று நம்ம பார்க்கணும், அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனாலும் கூட எசேக்கியா தான் வாழ்ந்த நாட்களில் தேவனுக்கு அவர் என்ன பண்ணார், மிகவும் உண்மையும் உத்தமமாக இருந்து தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவர் உறுதியாக காணப்பட்டார். ஆகவே ஒரு சீர்திருத்தம் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர் தன்னுடைய குடும்ப சூழலோ அல்லது தனக்கு சவாலான ஒரு சூழல் காணப்பட்ட போதோ நம்மால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்காமல், நம்மால் இதை தேவனுடைய கரத்தை கொண்டு செய்ய முடியும் என்று என்ன பண்ணார், ஆகாஸ் அவருடைய தகப்பன் போன பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் சென்றார். முதலாவது காரியம். இரண்டாவது பார்க்கும்பொழுது அந்த யூத மக்கள் முழுவதுமாக 700 வருடங்களாக பாரம்பரியமாய் ஃபாலோ பண்ணி வந்த அந்த என்ன பண்ணுறார், அந்த வெண்கல சர்ப்பத்தை ஒரு நொடியில் உடைக்கிறார். அத்தகைய தடைகளை நாம் உடைத்தோமே என்றால், அப்படி உடைத்தால் தான் நான் தேவனுக்கு நம்ம நேராக செல்ல முடியும். எசேக்கியா அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைக்காமல் இருந்தால் இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மக்கள், அதுக்கு தூபத்தை காட்டியிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது எந்த வகையான அச்சுறுத்தல்கள் நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்ற ஒரு சூழல் காணப்படுகிறது, இல்லை இனிமேல் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சூழல் காணப்பட்டாலும் கூட, எப்படிங்க 1,85,000 பேரை அழிப்பது முடியாத காரியம். ஏன்னா இந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லை, பவரே இல்லை. நீங்கள் அதை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியா என்ன பண்ணாருன்னா, உள்ளே இருக்க தண்ணி டேங்க்கு மொத்தத்தையும் வெளியே தண்ணி போகிற சாலைகள் எல்லாத்தையும் அடிச்சிடுறாரு அவர். ஆக்சுவலாக இப்போ டைமில் நீங்கள் அதை படித்து பாருங்கள், அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. உள்ளே நீங்கள் யாரும் வெளியே போகக்கூடாது. இப்போ கிராசிங்கே கிடையாது, உள்ளுக்குள்ளேயே தான் எல்லாம் நடக்குது. எப்படி சாப்பிட்ருப்பாங்க, எப்படி போக்குவரத்து பண்ணியிருப்பாங்க, நிறைய கேள்விகள் இருக்குது அதில். ஆனாலும் கூட தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணார், அவளோடு கூட நின்றதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நாமும் இன்றைய நாளிலும் கூட எசேக்கியாவின் வாழ்க்கையில் நாம் அவர் எவ்வாறு சீர்திருத்தத்தை மேற்கொண்டார், அவர் எவ்வாறு தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தார், அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கஷ்டமான சூழல்களில், இல்லை முடியாத சூழல்களில், அல்லது நம்முடைய பாரம்பரியத்தில் நாம் அமிழ்ந்து கொண்டு இருக்கும்போதோ, அல்லது சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்பொழுதோ நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் எசேக்கியா செய்த காரியம்,
தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும், அல்லது தேவதாசர்களையோடு கூட நாம் உறவில் இருக்க வேண்டும். இது 2 காரியம் செய்யும்போது நமக்கு உண்டான பதிலை தேவன் நமக்கு தந்து நம்மை எத்தகைய சூழலிலும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.